எண்ணும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி. குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக 83வது மாதாந்திர சிறப்பு கூட்டங்கள் இனிதே தொடங்க இருக்கின்றது. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் நவகிரகங்களை வணங்கி இனிதே இந்த மாத கூட்டத்தை தொடங்குவோம். ஓ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சூரிய பகவானை போற்றியும், சந்திர பகவானை போற்றியும், மங்கர பகவானை போற்றியும், புதன் பகவானை போற்றியும், குரு பகவானை போற்றியும், சுக்கிர பகவானை போற்றியும், சனீஸ்வர பகவானை போற்றியும், ராகு பகவானை போற்றி, ஓம் கேது பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக 83வது மாதாந்திர சிறப்பு கூட்டம். ஒவ்வொரு மாத கூட்டத்திலுமே சிறப்பு ஜோதிடரை தலைமையேற்று சிறப்பாக வழிநடத்துவோம். அந்த வகையில் இந்த மாதத்தில் தலைமை ஜோதிட பேராசிரியர் தஞ்சாவூர் மாமன்னன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான டாக்டர் பவளக்கரன் ஐயா அவர்கள் இந்த மாதத்தில் தலைமை தாங்க இருக்கின்றார். ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய இந்த விழாவினுடைய முன்னிலையாக வேலு சிவா ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார். ஐயா அவர்களும் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக முதல் பேச்சாளராக நம்முடைய அறிவத்தினுடைய பொருளாளர் ஆலோசகர் உயர் திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய திருச்செங்கோடு ராஜா சங்கர் ஐயா அவர்களும் மற்றும் டாக்டர் மணிமுருகேசன் ஐயா அவர்கள் முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்துக்கு முதல் பேச்சாளராக வருகை புரியக்கூடிய ஜோதிட கலையரசன் ரத்தனம் திண்டுக்கல்லிருந்து ஐயா அவர்கள் வருகை புரிய இருக்கின்றார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக குகன் என்கின்ற மோகன் நம்முடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளர் சனி பகவானுடைய மகிமைகளை பற்றி சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். இந்த மாதத்தில் நம்முடைய நிர்வாகக்குழு ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் முன்னிலை வகிப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த மாதத்தில் மகேஸ்வரன் மாசி மதுரை ஐயா அவர்கள் வருகை புரிந்து சிறப்பு செய்ய இருக்கின்றார். அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் திருமண பொருத்தத்துடைய சூட்சுமங்களை பற்றி மிக அற்புதமான முறையில் சிறப்புரை ஆற்றி கொண்டு வருகின்ற துரைசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக கோவை டாக்டர் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் வருகை புரிந்து அனுபவத்தில் வெற்றி கண்ட பரிகாரங்களை பற்றி சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திருப்பூர் மீனாட்சி பரமகுரு மேடம் அவர்கள் திருமணத்தில் யாருக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வழக்கத்தையும் சிறப்பான ஒரு வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு திருமண பொருத்தத்தினுடைய சூட்சமங்களை பற்றி சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு வருகை புரிய இருக்கக்கூடிய சண்முகம் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கப்பட்டு, இப்பொழுது நம்முடைய அறிவத்துடைய முதல் பேச்சாளராக நம்முடைய பொருளாளர் உயர் திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் முதல் பேச்சாளராக நிறைய ஒவ்வொரு மாதத்திலையும் கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகள், பாவக பலன்கள் என்று
ஒவ்வொரு நுணுக்கத்தையும் மிக அற்புதமான முறையில் ஐயா அவர்கள் விளக்கத்தை கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதத்திலும் நெட்டெடுக்கு ஜோதிட பாடல் மற்றும் பலன்கள் வழிமுறைகள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இனிதே முதல் பேச்சாளராக தொடங்கியிருக்கின்றார். ஐயா அவர்களை இப்பொழுது பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கு முதற்க என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீலும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய் கணக்கனும் பாம்பும் ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானம். வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக. இவற்றையெல்லாம் ஜன்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமர்த்தாக பலன் சொல்லுவாராம் என் சோதனம் என்று சொன்னார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசிக்குள் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்கள் எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கடா சாத்தர்கள் என்று சொன்னார். இந்த வகையிலே எம்முடைய குருநாதரை மனதில் நினைத்து எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். பொதுவாக நான் ஜோதிட கருத்தரங்கத்திலே பேசினால் நான் பேசுவதை 3 பிரிவாக பிரித்துக் கொள்வேன். முதலாவதாக நெட்டெடுப்பு ஜோதிடம், இரண்டாவதாக நான் பேசுகின்ற தலைப்பு, மூன்றாவதாக அந்த தலைப்பை ஒட்டிய ஒரு உதாரண ஜாதகங்கள், நிறைய உதாரண ஜாதகங்கள். முதலாவதாக நெட்டெடுப்பு ஜோதிடம். ஒரு ஜாதகத்திலே 5ஆம் இடத்திலே சூரியன் இருந்தால் மன தைரியம் உள்ளவராக இருப்பார். தான் எடுத்த காரியத்தை திறமையுடன் செய்து முடிக்காமல் இருக்க மாட்டார், நல்ல நிலையில் இருந்தார். அடுத்தாற்போல 5ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு இது சரியா தவறா என்று பலமுறை கற்பனை செய்து விடுவார், மன சஞ்சலத்துக்கு உண்டாகிடுவார், சிறந்த கற்பனைவாதியாக இருப்பார். அடுத்தாற்போல 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதற்கு குறுக்கு வழி என்னென்ன வழி இருக்கிறது என்று பார்ப்பார். அதுவே 5ஆம் இடத்திலே புதன் இருந்தால் அந்த புதன் சம்பந்தப்பட்டமான காரணங்கள் அனைத்தும் அவருக்கு வெற்றிகரமாக விளங்கும். அதாவது தொலைத்தொடர்பு, நண்பர்கள் வட்டாரங்கள், இல்லை கம்ப்யூட்டர் லேப்டாப்புக்கு அத்தனையும் அவருக்கு சிறப்பான முறையில் அணுகும். அடுத்தரப்பில் 5ஆம் இடத்துல குரு இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் வரும்னாங்க. 5இல் குரு இருந்தால் அரசாழ்வான்னார் ஒருத்தர். 5இல் குரு இருக்கிறவங்கெல்லாம் அரசாள்னா நாடு பத்தாது. ஏதோ அவங்க வீட்டில் கொஞ்சம் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவராக இருப்பார். சரி, 5இல் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்? அவனுக்கு வரக்கூடிய மனைவியானவள் வசதி வாய்ப்பாக வருவார். சுங்கனவன் பஞ்சமத்தில் உயர்வதில அங்கமெல்லாம் பொன்னாகி வரும் நங்கையவள் தங்கமதை கொணர்ந்திடுவாள் தன்னுடனே எங்கேனும் இடுசண்டை வந்து சேருமேனார். ஆகவே வசதியான வீட்டில் இருந்து வந்திருக்கிற காரணத்தினால் அந்த வீட்டில் இருக்க மற்றவங்களை மதிக்க மாட்டாங்களாம். அதனால தான் சொன்னார், சுங்கனவன் பஞ்சமத்தில் உயர்வெய்த அங்கமெல்லாம்
பொன்னாகி வரும் நங்கை அவள் தங்கமதை குணந்திடுவாள் தன்னுடனேனாரு. நகநட்டோட வருவாங்க. இந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ஜோசியம் இருந்தாலும் ஒரே இடத்துல இருக்குல்ல 12 ரவுண்டு விட்டுறணும் 12 ராசிக்கும். உதாரணமாக விருச்சிக லக்கணம்னு வச்சுக்கிறோம். 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றுட்டாரு. பொதுவாகவே 5ஆம் இடத்துல சொன்னோம், அந்த உச்சம் பெற்ற சந்திரன் அது உபய வீட்டில் இருக்காரு. அவ்வாறு உச்சம் பெற்ற இந்த சுக்கிரனை குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்க, கொஞ்சம் அசால் குசால் பேர் வழின்னு வச்சுக்க வேண்டியதான். அதுவும் 5ஆம் பார்வையாக அல்லது 9ஆம் பார்வையாக பார்க்க வேண்டிய 7ஆம் பார்வை அவ்வளோ ஒத்து வராது. சரி, அடுத்ததாக சனி 5இல் இருந்தால் என்ன பலன்? பெரும்பாலும் சனியில் இருந்தால் மன உளைச்சல்காரங்க. ஆனால் அதே சமயத்தில் சனி 5இல் இருந்தால் ஒரு பாடல் அழகான பாட்டு சொல்லியிருக்காங்க. கேந்திர கோணங்களில் காரி வீட்டியிருப்பின் அதிகீர்த்தி ராஜ சன்மானம் சோதிமிகு ஆபரணங்களும் ஆடை ஆபரணம் ஜோதி மீது ஆபரணங்களும் சிறப்பாக அவருக்கு வாய்க்கினார். பாருங்க, 5ஆம் இடத்துல கேந்திரம் கோணங்களில் காரி வீட்டியிருப்பின் அதிகீர்த்தி புகழ் கிடைக்குமா? ராச சன்மானம் சோதிமிகு ஆபரணங்களும் சிறப்பான வாழ்க்கை கிட்டோம். அடுத்தவர் ஒரு அடி போட்டு விட்டாரு. 8 இவர் இருந்தாரானா அப்படியே தலைகீழ இவர் வச்சிருக்க நகை நட்டு அத்தனையும் வந்து அடமானத்துக்கு போயிடும். சரி, அடுத்து 5ஆம் இடத்துல ராகு கேது பாம்புகள் இருக்கான்னு வச்சுங்க. அதுக்கு நம்மளால ஒரு பழமொழி உருவாக்கி வச்சிருக்காங்க. 5இனில் நெஞ்சு இருந்தால் கொஞ்சுவதற்கு பிஞ்சு இல்லைன்னாங்க. இது அப்படியே நீங்க பயன்படுத்தக்கூடாது. நல்லா தானே இருக்கு பழமொழி, அப்படித்தானே இருக்கா? ஆனால் 5இனில் ராகு கேது இருந்து 5ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கணும். நீ சாரம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. என்னை பொறுத்தவரை எக்காரத்தை விட்டு சாரம்லாம் கிடையாது. 5இல் ராகு கேது இருந்து 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 6, 8, 12க்கு போய் அல்ல நீசம் பெற்றால்தான் அவனுக்கு புத்திர தோஷம். அதனாலதான் சொன்னாரு. அடுத்தாப்புல மாமா வீடு 5ஆவது 5இனில் ரவிகாரி அரவுடன் செவ்வாய் நிற்க 5இனில் ரவிகாரி அரவுடன் செவ்வாய் நிற்க மிஞ்சிய மாமன் என்று சொல்லவும் பெயரே இல்லை. விஞ்சிய இருந்திட்டாலும் அவன் குடுங்கம் விளங்காதப்பா பஞ்சு போல் பிறக்க செய்யும் பாலகன் பிறக்கத்தானே என்னார். பாருங்க, 5இனில் ரவிகாரி அரவுடன் செவ்வாய் நிற்க துஞ்சிய மாமன் என்று சொல்லவும் பேர் உண்டோன்னார். நான் ஆரம்ப காலத்தில் ஜோசியம் பார்க்க போனேன். எனக்கு ஜோசியம் பற்றி தெரியாது. என் பையன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டேன். பையனுக்கு மாமா இருக்க மாட்டார்னா, நீ எவ்வளோயா காசு வாங்குறேன்னா 50 ரூபா வாங்குறேன், நான் 100 ரூபா தரேன். இது எப்படி சொன்ன? இல்லை தம்பி, அது அப்படி இது இப்படின்னாரு. நான் அதுக்கப்புறம் தான் சொன்னேன், 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அவனுக்கு தாய் மாமன் இருக்க மாட்டான் போடு, அதுக்கப்புறம் பேசிக்குவோம். அதான் சொல்றார். எவ்வளோ அழகான பாட்டு, வீமகவி பாட்டு. 5இனில் ரவிகாரி அரவுடன் செவ்வாய் நிற்க துஞ்சிய மாமன் என்று சொல்லவும் பேருண்டோ மிஞ்சிய இருந்திட்டாலும் மீளாத அவன் குடும்பம் பஞ்சு போல் பிறக்க செய்யும் பாலகன் பிறக்கத்தானே. அப்படி நம்ம ஜோசியக்காரர் ஒரு கருத்து கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கா, அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க முடியாது. நம்மளாம் மேடை வேறி வந்து வச்சுக்கோமா
நான்லாம் கேட்க மாட்டேன், காதை அப்படியே டக்குன்னு குத்திக்குவாங்க. நம்ம பேசலாம். சரி, அடுத்த ஒரு அழகான பாட்டு. பரப்பா என்னும் ஒரு புதுமை கேளு. பஞ்சமத்தில் கருணாகம் அமைந்தவாறு சீரப்பா செங்கதிரோன் பார்த்திட்டாலும், பாருங்க, சீரப்பா செங்கதிரோன் பார்த்திட்டாலும் ஜென்மன் அவன் பரதேசம் போவான் காலை. ஆரப்பா அகம்பொருள் நிலமும் கிட்டும் அப்பனே அவன் பிதா லட்சை பண்ணான். கூரப்பா குமரனுக்கு 6-10ஆம் ஆண்டு கூற்றுவனார் வரும் செய்தியையும் சொல்லப்பான்னா 60 வயசு ஆனார். 5ல் ராகு இருக்கு, சொல்லிட்டு போக வேண்டியதானே அவரு. ஏன் செங்கதிரோன்னு வந்து பார்த்திட்டாலும் ஜென்மன் அவன் வர்ற, ஏன்னா அப்பயும் அவன் பாடாது. 5ஆம் இடத்துல ராகு இருந்து அதுக்கு 11ஆம் இடத்துல இருந்து யார் இருந்துக்கிட்டு சூரியன் இருந்து பார்த்துட்டான், அப்பயும் அவனுக்கு ஆகாது. ஓடி போவான், ஓடி போய் நிறையா சம்பாதிச்சுட்டு வருவான். சம்பாதிச்ச சொத்தை வந்து அப்பயும் லட்சம் பண்ண மாட்டாங்க. ஒரே ஐடியா. அடுத்த சொன்னாரு, பரப்பா என்னும் ஒரு புதுமைகளே பஞ்சமத்தில் கருணாகம் அமைந்தவாறு சீரப்பா ஜென்மனுக்கு புத்திர தோஷம் சிவா தீர்ப்பதற்கும் வழிவகை சொல்வேன். கூரப்பா கோதையுமே அரசு சுத்தி குற்றமில்லா கன்னியருக்கு உத்தம ஸ்தானம் செய்து வீரப்பா விதியுள்ள குழந்தையுமே பிறக்குமே விவரமாக புலிப்பாணி சொன்னேனார். அதுக்கு ஒரு சொல்லிட்டார், அதை விட்டுருவோம். 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அதே தந்தை மகனுக்கு கொஞ்சம் டக்க போறாகும். 11ல் சந்திரன் இருந்தார்னு வச்சுக்க, அவர் கொஞ்சம் சோம்பேறியா இருப்பார். ஒரு காரியத்தை அவ்வளோ சீக்கிரம் செய்து முடிக்க மாட்டான், கொஞ்சம் மதப்புன்னு இருப்பார். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்க, இவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி கொண்டு அதை வழி செய்வார். 12ல் புதன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சிறப்பாக சிந்திக்கக்கூடியவர். வெளிநாடு வெளி தூர தேசத்திலிருந்து அவருக்கு வருமானம் கிடைக்கும். 12ல் குரு இருந்துச்சுன்னு வச்சுக்க, எதிரிகளுடைய பொருள் வந்து சேரும்னாரு. 12ல் சுக்கிரன் இருந்துச்சு வச்சுக்க, அப்படியே யோசனை பண்ணும். காலுக்கு 2 தலைவாணி வச்சுக்கிட்டு தூங்குவார். எல்லாரும் தலைக்கு தான் தலைவாணி வச்சுக்கிட்டு தூங்குவார். அவர் காலுக்கும் தலைவாணி வச்சுக்கிட்டார், பக்கத்தில் இன்னும் 2 பக்கம் 2 தலைவாணி வச்சுக்குவார். சொகுசாக வாழ்வார். 12ல் சனி, ஆனால் பாவ கிரகம் சேரக்கூடாது, சேர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதே போல் 12ல் ராகு கேதுகள் இருந்து நீசம் பெற்ற கோள்களோ பகை பெற்ற கோள்களோ இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் எழுதிடலாம், அந்த காரக தத்துவத்துக்காக. சரி, இதை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தாப்புல என்னுடைய தலைப்புக்கு வருவான். 2ஆம் பாவம். நான் ஒரு மீட்டிங்கில் பேசினேன். ஒரு கமெண்ட் எழுதியிருந்தா ஒருத்தன், அவன் என்ன எழுதியிருந்தான்னா, அறபோதையில் இருக்க இந்த ஆளை யார் மேடை ஏற்றினதுன்னா. பரவாயில்லையே, நம்மளுடைய பேச்சை முழுமையாக கேட்டுவிட்டு அறபோதையில் இருக்கிறத விவரமாக கண்டுபிடிச்சு கமெண்ட் போட்டிருக்கான விலை எவ்வளோ பெரிய விஷயங்க. ஆகவே அந்த நண்பருக்கு நான் சொன்னேன், நான் அறபோதையில் இருக்கிறத கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நீ முழு போதையில் இருந்தால்தான் நான் அறபோதையில் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஒரு நல்ல பிராண்டாக சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். நான் என்ன நண்பர்கிட்டலாம் விசாரித்தேன், முழு போரில் வர்ற மாதிரி ஏதாவது பிராண்ட் சொல்லுவீங்களான்னு. அவன் சொன்னால் ஒன்று ஜானி வாக்கர்னா, இன்னொருத்தர் நெப்போலியன்னா, இன்னொருத்தர் ஓல்டு மாங்கன்னா,
இன்னொருத்தர் சொன்னான் செவாலியர் டி பாரிஸ்னா. ஓ பரவாயில்ல, சரி அதையும் முயற்சி பண்ணி பார்ப்போம், அந்த எப்படி கண்டுபிடிப்பார்னு பார்ப்போம். இது ஒரு வகையான கமெண்ட்டு. இரண்டாவதாக ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தான். நம்முடைய பேச்சை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றவர், அவருக்கு என்ன தெரிஞ்சு, நான் எப்பொழுதும் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் அதிகம் பார்க்க மாட்டேன், வேறொருத்தர் பார்த்து வந்து சொன்னது, நம்ம எம்எம் மகரிஷியில் பேசிய பேச்சுக்களை எல்லாம் தொகுத்து ஒரு 40க்கும் மேற்பட்ட வீடியோக்களை தொகுத்து ஒரே தொகுப்பாக தொகுத்து என்னுடைய பெயரை தலைப்பிட்டு அதை கீழே போட்டிருக்காரு. ஊரையும் அவர் ஊர் எந்த ஊர்னு தெரியாது, பேர் எந்த ஊர்னு தெரியாது, இருந்தாலும் என் மேல் கொண்ட நம்பிக்கை பற்றின் காரணமாக என்னுடைய வீடியோ தொகுத்து வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. ஏன்னா இதை போன்ற சில பேர் 100க்கு மேற்பட்ட பேர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக தான் என்னுடைய பேச்சை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக தான் புதிய புதிய விஷயங்களை வந்து நான் பேசுகிறதே. நான் பெரும்பாலுமே எனக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கவங்களுக்கு நம்பி யாரும் பேச மாட்டான். நான் பேச ஆரம்பிச்சோன்னா அவங்க அங்கேருந்து அப்படியா இப்படியான்னு அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. சரி, இப்போ நான் பேச போகிற தலைப்புக்கு வந்துடுறேன். இருக்கட்டுங்க, எப்படியோ வந்து, அதாவது நான் எப்பொழுதும் ஜோதிடத்திற்கு 10 பைசா வாங்க மாட்டேன், ஜோதிடம் பார்ப்பதற்கு காசு வாங்க மாட்டோம். ஆமாங்க, ஆமாங்கய்யா. நான் காரகோ பாவனாசி நான் எடுத்துக்கிறது கிடையாதுங்க. அதையும் எடுத்துக்கிறது கிடையாதுங்க. சரிங்க, அப்போ சனி 8ஆம் இடத்துல இருந்தால் செத்து விடுவானுங்களா? காரகோ பாவனாசிங்களா? அங்கே எங்கே போச்சு அந்த வேலை செய்யறது? இல்லைங்க, நீங்கள் சந்தேகம் கேட்குறத பற்றி நான் வந்து சாரத்தை தொடுவதில்லை, இந்த காரக பாவனாசியையும் தொடுவது கிடையாது. இப்போ சொல்கிறேன் பாரு, அடுத்தாப்பிள்ளைங்க. அதை பற்றி கிடையாது, அடுத்தவங்க வந்துங்க 1000 முறையை பின்பற்றுவாங்க, அதை பற்றி எனக்கு கேள்வி கிடையாது. என் முறை இதுதான். சரிங்க, அவர் வந்து சுப கிரகமாக இருந்தால் சுப செலவு பண்ணுவான், பாவ கிரகமாக இருந்தால் பாவ செலவு பண்ணுவான், அவ்வளவுதானுங்க. எடுத்துருங்க, ஒன்றும் இல்லை. சுக்கிரன் 12ல் இருந்தான்னா இவன் வந்து சுகபோக ஆடம்பரமான வாழ்க்கை பண்ணுவான், ஒன்று தொகுப்பு ஒன்று வந்து சேரும். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிருந்தங்க. அடுத்ததாக 2ஆம் பாவத்தை பற்றி பேசணும். ஐயா, நான் நீங்கள் கேள்வி கேட்குறதுனால நிச்சயமாக நான் வருத்தப்பட மாட்டேன். இப்போ பேச போகிற கேள்விக்கு கூர்மையாக கவனித்து என்னென்ன சந்தேகம் இல்லை கூர்மையாக கவனிங்க, கேளுங்க. இல்லை இருக்கட்டுங்க, பரவாயில்லைங்க. ஏன்னா இதுவரையிலையும் என்னை வந்து இருக்கட்டுங்க, இதுவரையிலையும் என்னை நான் வந்து கேள்வி கேட்பதை ஆதரிப்பேனுங்க. கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்குங்க, நல்ல பதிலாக. பொதுவாக இப்போ 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து பலன் சொல்லலாம். அது நல்ல நிலையில் இருந்தால் ஒரு பலன், தீய நிலையில் இருந்தால் ஒரு பலன். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணுங்க. உதாரணத்துக்கு வந்து சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்தால் நகை நட்டு கிடப்பான், அதுவே நீசமாகி போச்சுன்னா அப்போ பலன் ஆப்போசிட்டாக போய் மாறிடும். அதனால் கண்டிப்பாக நன்னிலையில் இருக்கிறது மட்டும்தான். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருப்பது போலவே ஒவ்வொரு கிரகத்திற்கும் 2 பக்கம் உள்ளன. சரி, இப்போ தனபாவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த 12 ராசிகளையும் 2 பிரிவாக பிரித்தேன். சென்ற மாட்ட கூட்டத்தொடரை பார்த்திருக்கவர்களுக்கு மட்டுமே புரியும். முதலாவதாக 9, 10, 11, 1, 2 சிறப்பான தனபாவங்கள். 4, 5, 7 மத்தியமான தனபாவங்கள். 3, 6, 8, 12 இந்த 3 பாவங்களும் தனத்தை கெடுக்கின்ற பாவங்கள். இவ்வளவுதான் நான் 3ஆ பிரித்தேன். இந்த 3ஆ பிரிச்சுட்டு
இந்த தனஸ்தானாதிபதி எந்த பாவத்தோடு சேர்ந்தால் என்ன பலன் என்பதை சொல்லிட்டேன் போன மாதம். இந்த மாதம் என்ன பண்ண போறோன்னா தனக்காரகனை தொடல கொடுங்க. அப்ப இரண்டாம் இடத்திற்கு காரக தத்துவமான கிரகம் என்னங்க? குரு. ஒரு ஜாதகத்திலே இரண்டாம் இடத்துக்கு காரக தத்துவமான குரு நீசம் அடைஞ்சிட்டான்னு வச்சுங்க, அவனுடைய தன பலனை சிறப்பாக செய்ய முடியுங்களா? இல்லை. அதனால முதல் 5 கருத்து சொல்றேன் பாருங்க. 1, தனக்காரகனான குரு பலம் பெற்று தனஸ்தானத்தில் இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்த்தாலும் அல்லது தனஸ்தானத்து அதிபதியோடு கூடியிருந்தாலும் அல்லது தனஸ்தானத்து அதிபதியை பார்த்தாலும் தனஸ்தானாதிபதியோடு பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் அவருக்கு சிறப்பான தனம் கிடைக்கும். ஒன்று இருக்கு. உங்க மேல 1000 ஜாதகம். ஒருத்தர் 2ஆம் இடத்துல விருச்சிக லக்னம், 2ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்றிருக்காரு. 2-5 குடிய குரு 2லே ஆட்சி பெற்ற கோடீஸ்வரன் கொட்டது அங்க தனஸ்தான, அதாவது காரகோ பாவகநாசன வேலை இல்லை. யாரோ ஒரு ஆள் அங்க மெட்ராஸ்ல இருந்து ஒரு ஆள் எங்கேயோ இருந்து வந்தவன் எழுதிட்டு போயிட்டான். பாவகோ காரக நாசி அருமை. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா சுக்கிரன் இருக்கவனுக்கெல்லாம் மனைவி இல்லையா, எல்லாம் போயிடுவாளா? இல்ல 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. என்னை பார்த்து ஒரு ஜோசியம் சொன்ன, உனக்கு தம்பியே இருக்க மாட்டானா? ஐயோ 4 பேர் தம்பியே அருமையா என்னையோட சிறப்பா இருக்கானா? அங்கே காரக பாவனாசி வேலை செய்யல. ஆனா ஒன்று மட்டும் இருக்கு, 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் தாய்க்கு சுகக்கேடு உறுதி. இப்படி நம்ம பிரிச்சுக்கிறோம். சரி, இப்போ தனபாவத்தை 1 கொடுத்துறோம். 2ஆவதாக சுபக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன், இந்த 4 கிரகங்களும் தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தின் அதிபதியை பார்த்தாலும் 2ஆம் இடத்திற்கு 2 புறமும் இருந்தாலும் 2ஆம் இடத்து அதிபதிக்கு 2 புறமும் இருந்தாலும் அவனுக்கு சிறப்பான தனம் கிட்டும். அசைக்க முடியாத உண்மை. நீ எந்த ஜாதகம் இருந்தாலும் ஆராய்ச்சி பார்த்துங்க. 3ஆவதாக தனஸ்தானாதிபதி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு அதிபதி, அதாவது 2ஆம் இடத்து அதிபதி இருக்கின்ற இடத்திற்கு, அதாவது வீடு கொடுத்த கிரகம் ராசியில் நல்ல நிலைமையில் இருந்தாலும் நவாம்சத்தில் சிறப்பான நிலையில் இருந்தாலும் அவனுக்கு சிறப்பான தனம் கிட்டும். 1. 4ஆவதாக 3, 6, 8, 12 இந்த பணங்கள், இந்த ஸ்தானங்கள் தனத்தை கெடுக்கின்ற ஸ்தானங்கள் என்று சொன்னோம். யாரோட எந்த இடத்துல சேர்ந்தா தனம் அவனுக்கு பாதிக்கும் என்ற சொன்னோம். இப்ப 3, 6, 8, 12 எடுத்துக்கிறோம். இந்த 3, 6, 8, 12 அதிபதிகள் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டின் அதிபதியோடு சேர்ந்தாலும் அல்லது 2ஆம் வீட்டில் இருந்தாலும் 2ஆம் வீட்டை பார்த்தாலும் இவனுக்கு பணம் கஷ்டம், தொழில் நஷ்டம், வியாதியால் துன்பம் இவைகள் சேரும். 4வது கருத்து. 5வது கருத்து, இந்த 3, 6, 8, 12 அதிபதிகள், 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள் இந்த அதிபதிகளோடு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டின் அதிபதி யாருடன் சேர்கிறாரோ அந்த வழியில் அவனுக்கு தனம் விரயமாகும். இப்ப உதாரணமாக இப்ப தனஸ்தானாதிபதி என்று சொல்லுகிற 2ஆம் வீட்டின் அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்? அதற்கு ஒரு அழகான பாட்டு பாரிஜாதத்தில் இருந்தது. கண்ணுடைய நாதனும் லக்கின நாதனும்
கணமாய் மூன்றில் நிற்க நன்னிட சகோதரத்தால் நாசமே திரவியதாம் எண்ணிய ஏழில் இருந்தால் இயல்பால் திரியால் நாளில் பண்ணிய தாயாரால் 5 9 புத்திரன் பிதா என்பானே. ஒரே பாட்டு தான். ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னேசனும் 2ஆம் வீட்டின் அதிபதி இந்த இருவரும் சேர்ந்து 3ஆம் வீட்டில் இருந்து பாதிக்கப்பட்டிருந்தால் இவனுடைய செல்வங்கள் சகோதரரால் நாசமாகும். அதை போல 1 2 இந்த வீட்டின் அதிபதியில் கூடி 4ஆம் வீட்டில் இருந்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் இவனுடைய தாயாரால் பண நஷ்டம் ஏற்படும். ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு செலவு செய்து இவன் பணத்தை இழப்பான். இந்த 2 பேர் சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருந்தால் இவனுடைய தனத்தை இவனுடைய புத்திரன் பிறந்த குழந்தைகள் அந்த தனத்தை செலவழிக்கும், அழிக்கும். சரி, இது 2 பேரும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்க, இவன் நோய் கடன் இந்த விதத்திலே அவன் தன்னுடைய தனத்தை செலவு செய்வான். அடுத்ததாக 7ஆம் இடத்தில் இருந்தான்னு வச்சுக்க, தன் மனைவியின் மூலமாக தன்னுடைய தனத்தை செலவு பண்ணுவான். 9இல் இருந்தால் தன் தந்தை வழியில் தந்தைக்கு செலவு செய்து தன்னுடைய பணத்தை இழப்பான். அடுத்த சொல்றாரு, வாழுகின்ற குடும்பாதிபதி ஈராரெட்டில் வந்து நின்றால் அவன் குடும்பம் விளங்காதப்பா, சூழுகின்ற முதல் வீடு பழித்திடாது, சுட்டுக்கட்டாய் இருந்தாலும் சுத்து வேகும்னார். குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டு அதிபதி 6 8 12 போய் மறைந்து விட்டால் அவன் இருக்கிற வீடு உருப்படாது, முதல் வீடு உருப்படான்ட்டார், 2ஆவது வீடு தான் பழிக்கின்றாரு. குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவி 6 8 12 திட்டமா 12 சேயன உதித்த காலை ஊருக்கு அடங்கா பிள்ளை அரை காசும் கையில் வையான் கடன்காரன் ஆவான் என்று கலைமுனியும் உரைத்தாரேனா. 2க்கு அதிபதி 6 8 12 போச்சுன்னா அவ்வளவுதான். சொன்னதோர் 12 6 பாருங்க, சொன்னதோர் 12 6 8 தனக்காரக நிற்க அன்னவன் மன்னவன் தானும் 6 8 12 நிற்க பன்னெடும் பிதூர் வர்க்கத்தார் பாட்டன்மார் பூமி செல்வம் யாவும் இன்னவன் பட்ட கடனுக்கு ஈடாகவே போகும் என்று சொன்னார். கௌசிக சிந்தாமணி பாட்டு. சொன்னதோர் 6 8 12 துகள் இல்லா தனத்தில் மேவ 2ஆம் இடத்துல போய் உட்காரணும், பாதிக்கப்பட்டு உட்காரணும், ஒரு பாவக்கிரகம் பார்க்கணும், ராகு கேறணும் அல்லது கேது சேரணும். அன்னவன் மன்னவன் தானும், அதாவது அன்னவன் மன்னவன் யாருங்க? 2ஆம் வீட்டின் அதிபதி. அன்னவன் மன்னவன் தானும் 6 8 12 நிற்க 3 தலைமுறையா சேர்த்து வச்சிருக்க சொத்து, அதான் பன்னெடும் பிதூர் வர்க்கத்தார் பாட்டன்மார் பூமி செல்வம் யாவும் இன்னவன் பட்ட கடனுக்கு ஈடாக போகும் என்று சொன்னார். இது 3ஆம் இடத்துக்கு. அடுத்தது 6ஆம் இடத்துக்கு 2 6 சேர்ந்துச்சுன்னா 2 கூடையுடைய காரக தத்துவங்க எடுத்துருங்க, 6 கூடைய காரக தத்துவத்தை எடுத்துங்க, பார்த்து அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. 2 கூடைய காரக தத்துவம்னா உரைத்திடு சௌபாக்கியம் தன குடும்பம் ஒளிசரி நேத்திர வித்தை தரை பெறும் செல்வமுடன் புகழ் வாக்கு சாஸ்திர கேள்விகள் உணவு விரைத்தல் கமன மனம் உத்தேசம் விளங்குகின்ற செம்பொன் யாவும் நிறைத்தொரு நவமணிகள் நின்றதொரு 2ஆம் வீட்டின் அதிபதியை கொண்டு சொல்லுனார். இவையெல்லாம் 2ஆம் வீட்டினுடைய காரக தத்துவம். சரி, 6ஆம் வீட்டின் காரக தத்துவம் என்ன? 6ஆம் இடத்தின் அரும்பலன் தான் ஆயுதத்தால் ரணம் சொல்லேனா வீரான யுத்தமோடு விளங்குகின்ற செம்பொன் நஷ்டமாகும் கூறான மெய் உபாதை கொடு நோய் பற்றியும் பேரான சிறைச்சாலை பேசினார், பேரான சிறைச்சாலை கிட்டும் என்று பேசினார் புலிப்பாணியார். அப்ப 2 குடையவனும் 6 குடையவன் சேர்ந்து 8 12 இருந்து விட்டார். 2 குடையவன் பலம் குறைந்து 6 குடையவன் வலுவெற்று விட்டார். இது எல்லாம் நடக்கும்.
சண்டைக்கு போவேன், செலவு பண்ணுவேன், வீட்டில் இருக்கிற நகை நட்டை கொண்டு போய் அடவு வைப்பேன், எல்லாம் நடக்கும். 2:8 இது 6ஆம் இடத்துல. அதுவும் வந்து 6ஆம் இடத்துல அதுக்கு ஒன்று சொன்னார். காதலால் 6ஆம் இடத்தில் கடினராம் தீக்கோள்கள் ஓதிய பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து வேளவனைப் போல ஏதிலா தமக்கெல்லாம் இடியன பலவானாகில் பூதலத்தில் எவரும் புகழ் பெற வாழ்வானார். 6 வலுப்பெற்று லக்னாதிபதி வலுப்பெற்றா எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவான் போட்டி யுத்தத்தில். அதனால தான் அடுத்த வருஷம் பொருந்தும் சிங்கத்தை கண்டு புடமிடும் இடபம் போல இருந்த சத்துருக்கள் எல்லாம் இறந்து கைகூப்பி நிற்பார்னா. சிங்கத்தை பார்த்த ஆடுகள் எல்லாம் எவ்வாறு பயந்து போதுகிறதோ அதே போல வந்து 6ஆம் இடத்திலே பாவ கிரகங்கள் இருந்து அந்த தனஸ்தானாதி வழிபட்டு லக்னாதிபதி வழிபட்டு அவனை அசைக்க முடியாது. பொய்யிரு காரியமாந்தி பொல்லாத நாகமாறில் மெய்யிரு நிற்குமானால் மிகு தவத்தின் கேள் மன்னா ஐயமற்று எதிர்த்த பேரை அறுதனை காலில் பூட்டி துயவே வேறூரில் ஊட்ட ஓட்டுவான். மண்டியே கேளாய் சத்ரு தன்னை தெண்டினை செய்யும் தீரன் இவனே என்று நல் வரத்தால் வந்தவன் அண்டினை பேருக்கெல்லாம் அருளோடு செல்வம் அருளோடு இருபொருளும் ஈயும் பண்டிதன் இவனே என்று பாரினில் உரை செய்தாரேனா. யோசிச்சிருந்தாவளி பாட்டு. 6ஆம் இடத்துக்குடையவனும் அருள் சரிந்த 2ஆம் இடத்துக்குடையவனும் பாருங்க. 6ஆம் இடத்துக்குடையவனும் அருள் சரிந்த 2ஆம் வீட்டுக்குடையவனும் செவ்வாயுடன் சேர்ந்திடனும் பார்த்திடனும் அன்றி 2ஆம் வீட்டு அதிபதியுடன் கூடினும் சீரிய தனங்கள் யாவும் சீரிய சத்ரு தனங்கள் யாவும் இவனை வந்து சேரும்னாரு. தேறிய பரிசு சீட்டால் திரவியங்களும் வந்து அடையும்னாரு. லக்னாதிபதி வலுத்திருந்து 2ஆம் அதிபதி வெளிப்படுத்தினா 6ஆம் அதிபதி வலுத்திருந்து கேந்திரங்கள் இவனுக்கு வந்து எதிரி சூழல் வந்து சொன்னான். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தார்னு வச்சுக்க அவனுக்கு எதிரியுடைய சொத்து வந்துடும். இதே 2ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்க இவன் போய் எல்லாத்தையும் டீ வாங்கி கொடுத்து காசு செலவு பண்ணிட்டு வந்துடும். புலிப்பாணி ஏற்பாட்டு தான் எல்லாம். நான்லாம் எதையும் எடுத்து என் கற்பனையில் உதிச்சுது எங்கள் பாட்டை ராத்திரில சொல்லிட்டு போனாலும் சொல்ல மாட்டேன். இவ்வளவுதான். எல்லாம் நூல்கள் இருந்து எடுக்கப்பட்டது தான். அடுத்ததாக 8ஆம் அதிபதியோட 2ஆம் அதிபதி சேர்ந்தா என்ன பலன்? 8 இன்னைக்கெல்லாம் 8ஆம் அதிபதியை பற்றி பேசுனா இன்னைக்கு வந்து போக்கே கொண்டு போயிட்டாங்க. ஒரே வரி துணனா சொல்றார் புலிப்பாண்டியர். அஷ்டம யோகம் அரும்பினி சண்டையும் நஷ்டம் பகை அங்கிலேசன் நன்மரணம் துஷ்ட டம்பமும் துன்று மலையேறி கஷ்டப்பட்டு கலங்கி வீழ்ந்ததும் 8ஆம் இடத்தின் பலனே எல்லாம் சொல்லிட்டு ஒருவர் சொன்னாரு. வரியில் அஷ்டம யோகம்னு ஒரு வரியா சொல்லிட்டாரு. நம் வாழ்க பிடிச்சாங்க பாருங்க, அப்படியே விரிவாயிட்டாங்க அந்த அஷ்டம யோகம். 8ஆம் இடம் என்பது திடீர் வருமானம். 8ஆம் அதிபதி நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற பணம், LICயில் சேர்த்து வச்சிருக்கிற பணம், நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொக்கிஷம், இதெல்லாம் 8ஆம் இடத்து அதிபதியை கொண்டு போயிட்டாங்க. வரதட்சணை 8ஆம் இடம். உங்களை கண்டுபிடிப்பாருங்க இன்னைக்கு இருக்க ஜோசியர்கள்லாம். 8ஆம் இடம் என்றால் திடீர் அதிர்ஷ்டமா. ஏன் 8ஆம் இடம் 2 8 சேர்ந்துச்சு, 4 8 சேர்ந்தா ஏன் திடீர்னு அடிபட்டு போக மாட்டாங்க? அதை சொல்ல மாட்டாங்க. திடீர்னு போறது 8 தான், திடீர்னு அதிகம் வருவது கரை குறைவு. 8ஆம் இடம் என்பது அவமான, திடீர்னு அவமானம் வரும். சரி, 2 8 இந்த ஒரு நம்பர் லாட்டரிலாம் வைக்குது யாரு? இது 2 8 சேர்க்கை. இந்த ஆன்லைன் ரம்மி இருக்கு பாருங்க, அது 2 8 சேர்க்கை. அதுக்காக இன்னொரு இந்த முதலீடு ஷேர் மார்க்கெட்டு, இது 2 8. ஒருத்தர் 2 8 சேர்ந்து வந்தான். இது போல எங்கள் LIC ஏஜென்ட் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்காரு வீட்டில். இது வந்து ஷேர் மார்க்கெட்டு, ஏறுனா டாப்பில் ஓடும், ஏறு இமயமலை வரையிலும் தூக்கி விட்டுரும். நல்ல ஸ்கீம் போடுவான். போட்டேன் 50,000 ரூபா.
5 வருஷம் கழிச்சு 30,000 ரூபா கிடச்சிது. எம்ஏ மேலேயே போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு குரூப் சேர்ந்துருக்குது. என்னமோ ஒரு காயின் ஒன்று இருக்கான், கிரிப்டோ கரன்சி, பிட்காயின். அவன் சொன்னான் 10 ரூபாய்க்கு நாணயம் வாங்கினவன் இன்னைக்கு 16 லட்சம் ரூபாய்க்கு அது போயிட்டு இருக்குண்டான். ஐயோ, நம்மளாம் வீணா போன பொழப்பு பொழைச்சிட்டோம். அந்த காலத்திலே 10 ரூபா போட்டு ஒரு காயினை வாங்காம விட்டுட்டாங்க. மனசோட அப்படியே சொல்றாங்க, 10 ரூபாய்க்கு வாங்கின காயின் 16 லட்சம் ரூபாய்க்கு போகுங்க. அப்புறம் கேட்டேன், என்னையா உண்மையானு கேட்டேன். முதல்ல 25 லட்சம் ரூபாய்க்கு போச்சு, இப்போதான் கொஞ்சம் இறங்கிருச்சுங்க. சரி 8, அப்புறம் 2, 12 சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க, வீடு கட்டுவான். பன்னெண்டாம் அதிபதி என்னமோ விரயஸ்தானம் தானே சொல்றீங்க, ஏங்க வீடு கட்டுவான்? 2, 12 சேர்ந்து 2ல் இருக்கணும். பங்கமில்லா ஆட்சி உச்சா அதில் பங்க நல் வியத்தின் மன்னன் பரிந்து 2ஆம் இடத்தில் தங்க நல் வீடு கட்டி சமர்த்தாய் பொருள் சேர்ப்பான். இங்கினமாக வியத்தானத்து அதிபதியோடு எத்தனை கிரகம் கூடுகிறதோ சங்கையாய் அத்தனை வீடு கட்டு சமர்த்தனாம். அப்ப 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தா வீடு கட்டுவேன். இது கிட்டத்தட்ட நான் பார்த்தவரை 90 விழுக்காடு சரியா இருக்குங்க. ஒருத்தர் கன்னி லக்னம், 12 கூடிய சூரியன் வந்து துலாத்தில் இருக்காரு, சுக்கிரனும் அங்கேயே. இதுதான் வந்து கொண்ட முதலையும் மூர்க்கனும் பிடிச்ச பிடியை விடாதான். இந்த பழமொழி எதுக்கு சொல்றீங்க? இப்ப 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு, பரவாயில்ல. வீடு கட்டி வீடு வாசல் பணம் புழக்கம்லாம் நல்லா இருக்கும். இதை கெடுக்கிறதுக்கு யாரை கொண்டாந்து உட்கார வச்சுட்டாரு? 12ஆம் இடத்த அதிபதி. உட்கார சும்மா நீசமா உட்காந்து, இவர் ஆட்சி இவர் நீசம். நல்ல அழகான 3 மாடி வீடு கட்டினாரு. கணவன் மனைவிக்கு சண்டை. மனைவி பார்த்து, பையா உங்க அப்பன் கட்டின வீடு பழைய வீடு ஓட்டு உள்ள வீடு அங்கே போயிருந்துங்க, இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது விரட்டி விட்டுருச்சு. அப்ப என்ன கிரகம் வேலை செஞ்சீங்க? நீசமான கிரகம் அங்கே வேலை செஞ்சது. 12 கூட நீசம் பெற்றிருந்தா வீட்டை கட்டி வச்சிருச்சு. ஆனா இவரை இருக்க விடல. அதனாலதான் சொன்ன பங்க நல் வியத்தின் மன்னன் பரிந்து 2ஆம் இடத்தில் தங்க நல்வீடு கட்டி சமர்த்தாய் பொருள் சேர்ப்பான். இங்கிதமாக வியத்தானத்து அதிபதியோடு கூடும் கிரகங்கள் எத்தனையோ சங்கையாக அத்தனை வீடு கட்டும் சமர்த்தனாம். பாருங்க, அடுத்தவர் சொன்னார் புலிப்பாண்டியார், தங்க நல் வியத்தை தானப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு. தனம் என்ற 2 விரைய நிற்க. பாருங்க, தனம் என்ற 2 விரைய நிற்க ஊடப்பா உப்பரிகை மாடகூடம் உத்தமனை கட்டிடுவான் பாருன்னா. அப்படி 2ஆம் இடத்துல 12 கூட 2 கிடந்த அது வந்து என்னனுங்க, அவன் எந்த காரகத்துவமோ அந்த காரகத்துவ வீடு அமையும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் தான் மனைவி பேர்ல வீடு கட்டினான். சரி, இது முடிச்சிட்டோம். அடுத்ததாக அப்ப 3, 6, 8, 12 முடிச்சிட்டோம். இப்ப ஒரு வரிசைப்படுத்துவோம். இந்த தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டதிபதி 12 பாவங்கள்ல இருந்தா என்ன பலன்? முதலாவதாக லக்னத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம். 2ஆம் வீட்டதிபதி லக்னத்தில் இருக்காரு. இவன் தன்னுடைய சுய முயற்சியால் பணம் சேர்ப்பான். அதுவும் லக்னாதிபதி அங்கேயே இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்ப 4 ஏக்கர் இவனுக்கு வாங்கி வச்சானா இவன் 12 ஏக்கரா மாத்துவான். இதே 8 கூட இவன்கிட்ட வந்துச்சானா இவன் இருக்க 4 ஏக்கரை வந்து 3 ஏக்கர் வித்துட்டு 1 ஏக்கர் தான் வச்சிருப்பான்.
அதுதான் சொன்னாரு, உள்ளதோர் குடும்பாதிபதி உதித்த லக்கணத்தில் மேவ வில்லவே ஆட்சி உச்சம் வியாழனும் கேந்திரம் ஏழில் தெல்லிய கீர்த்தி உள்ளன் தேவரும் மதிக்க வாழ்வான் கள்ளமே இல்லை கண்டாய் கௌசியர் வாக்கேனார். அப்ப என்னங்க, லக்னாதிபதி 2 லக்னாதிபதி லக்னத்திலிருந்து அவரோட 2 லக்கம் சேர்றது. அது பின்னாடி குமாரசாமியை பாட்டை வச்சிருக்கான். முரளி அது வரலையும் வராமல் இருந்தார்னா ஒவ்வொருத்தரும் எத்தனை ஆயிரம் பொண்ணு வந்து சேர்ப்பான் வாழ்க்கையில். அப்ப இந்த லக்னப்படி இவன் வந்து 1000 பொண்ணு சம்பாதிக்கணும் வாழ்க்கையில். ஒருத்தா பொண்ணுடைய அவர் எழுதிட்டு போயிட்டாரு குமாரசாமி. நான் 100 ஜோசியத்தில் கிடையோ தாய் என்றால் என்ன, தாய் என்றால் என்ன, தானா தாத்தான்னா ஒரு தாய் என்பது 1000 பொன். கடைசியா கண்டுபிடிச்ச பாருங்க எவ்வளவு அழகா சொன்னார் அவரு. அதனால தான் சொன்னார் 2ல் இருந்த வாக்கிற்குரிய கோலும் வாய்த்த பேர் லாபக்கோளும் ஊக்கமிக்கு உடையவர்களாக ஒன்றிட லக்கணத்தில் ஆக்கமும் அருளோடு அளவிலா செல்வம் பெற்று பாக்கிய போகத்தோடு பாரினில் வாழ்வானார். சொல்லிய 2ஆம் வீட்டதிபதி சூழ்ந்துமே லாபத்தானத்தில் இருக்க வெல்லும் லாபாதிபதி பாக்கியாதிபதி விரும்பிய 2ல் உள்ள நல்ல குண தர்மனாய் 4 லட்சம் பொன் தேடி அல்லல் உறவே அவனியில் வாழ்வான் என்று சொன்னார். தானப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு. தயவாக தனபதியும் 2ல் ஏற கோணப்பா குமரனுக்கும் தனம் இருந்தும் குவளையத்தில் வர கஞ்சனடா மானப்பா மக்கள் பெண்டிர் புஷ்டியாக மடிரம்ப உண்ணாமல் பதனம் செய்வான் வீணப்பா போகருடைய கடாச்சாரத்திலே விளம்பினேனே புலிப்பாணினார் அவரு. ஆகவே ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு 2ஆம் அதிபதி நீங்க எந்த ஜாதகம் பார்த்தாலும் எடுத்துக்காதீங்க, எதையும் பார்க்க வேண்டாம், அப்படியே பொருந்தும். ஒரு நண்பர் வந்தாரு, உனக்கு 2ஆம் அதிபதி எங்கேயா இருக்குன்னு கேட்டேன். துலா லக்னம் 2 கூடிய செவ்வாய் 3ல் இருக்கு. இப்ப நம்ம விதிப்படி எடுத்துக்கிறோம், ஆனால் எடுத்துக்கிறோம். ஒரு ஜாதகனுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியை முதல் சொன்னா 3ஆம் வீட்டில் இருந்தால் அவன் தன் முயற்சியால் பணம் தேடுவான். அடுத்தது கேட்டான், இந்த ஜோசியம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு செக் வைக்கணும். அடுத்து போட்டான், அந்த 2ஆம் வீட்டு அதிபதியே 3ல் இருக்காரு, அவர் கூட ராகு சேர்ந்துச்சு, என்ன பண்ணுவாரு? தடை போடணும்ல, வேகத்தடை மாதிரியா. ஆரம்ப காலத்தில் அவன் 33 வயசு வரல, அவன் 33 வயசு வரல 500 நோட்டை பார்க்க முடியாது காலகட்டத்தில். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு 33 வயசுக்கு தான் மேலே போவான். அதுவே குரு பார்வை நேரம் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் குரு பார்த்துட்டாரு, சிறந்த தன யோகத்தை கொடுத்தது. அடுத்ததாக 3ஆம் அதிபதி சொன்னான். அதுக்கடுத்தாப்புல 2ஆம் வீட்டு அதிபதி 3ல் இருந்தால் என்ன பலன்? இப்ப 2ஆம் வீட்டு அதிபதி 3க்கு போயிட்டார். 3இன் நாதன் முந்தைய லக்கணத்தில் மேவ ஈன்ற லக்கணநாதன் அவருடன் கூடி நிற்க தோன்றிய போது தோன்றிய பேர்கள் எல்லாம் என்னாலும் புகழுடையவராக வாழ்வானார். 3 குடையன் 3ல் இருந்து 2 குடையவனை சேர்ந்து சுபகிரகம் பார்த்தால் சிறப்பான வாழ்க்கை அமையினா. அதே 4 குடையவர் இருக்காரு. 2 குடையவர் 4 குடைகிற என்னங்க, 4 குடைய காரகத்துவம் அத்தனையும் வேலை செய்யும். சொல்லிய வித்தை வாகனம் சூழ்நல் வியாபாரம் வெல்லும் மெம்ம வெல்லும் மனை மேம்பாடு சௌக்கியம் விரும்பும் நல் உறவினராகும். நல்ல நிட்சேபங்கள் பால் பசு கன்று வல்லதோர் தேவதானம் இவற்றையெல்லாம் 4ஆம் இடத்திற்கு வைத்துக் கொண்டார். பால் பசு கன்று வியாபாரம் இதெல்லாம் லாபம்.
அடுத்தாப்புல நில வருமானம், தாயார் வருமானம், சுற்றத்தார் மூலம் உதவி, இவை எத்தனை கிடைக்க 2 நாள் சேர்ந்தான். அதை விட முக்கியமானது வாடகை வீடு கட்டி இவன் வீடு ஒன்று அழகா வீடு கட்டிட்டு இருப்பான். இதோட நாளை முடிச்சிட்டு சில செய்திகள் இந்த அடிப்படையிலே வந்து எவ்வாறு பலன் சொல்வது என்பதற்கு சில ஜாதக குறிப்புகளை கொண்டு வந்திருக்கான். ஒரு நண்பர் வந்தார். துலா லக்னம், நீங்களே மனசிலே கற்பனை பண்ணிப்பீங்க. 2ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன். 3ஆம் இடத்துல செவ்வாய். நான் சொன்ன ரூல்கள் அத்தனையே அப்படியே எல்லாம் இந்த ஜாதகம் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஜாதகம் இருந்தாலும் அப்படியே வரும். அவ்வளோ காசு அவன் சம்பாதிப்பான். 4ல் கேது, 5ல் சந்திரன். 5ல் சந்திரன்னா என்ன முறைய சொன்னேன், மனக்குழப்பவாதின்னு சொன்னேன். 10ல் ராகு, 12ல் சனி, குரு. இப்போ நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறது 2ஆம் வீடு மட்டும்தான். 2க்குடையவர் செவ்வாய் 3க்கு எடுத்துட்டு இருக்காரு. இந்த 3க்குடைய 3 என்று சொன்னாலே 2க்குடையவன் 3ல் போய் இருந்தாலே அவன் தன்னுடைய சுயமுயற்சியால் சுய சம்பாத்தியத்தால் ஆகிய அப்பன் சேர்த்து வச்சிருக்க தனத்தை பொருள்படுத்தாமல் சேர்ப்பான். நீ எந்த ஜாதகம்னாலும் எடுத்து பாருங்க. சரி, இப்ப 2ல் யார் இருக்காருங்க? 11க்குடையவர் 2ல் இருக்கார். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 2, 11 ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் சேர்ந்து கேந்திரத்தோடு அவன் சிறப்பானவன். அதுக்கு அடுத்தாப்புல புதன் 9 12 புதனும் சேர்ந்து இருக்காரு. மூணாம் இடத்துக்கு 9 10 இருப்பார். எங்க நண்பர் கரூர் இருக்காரு. சுயமுயற்சியால் சேர்ப்பான் பணம்னாரு. கிட்டத்தட்ட இவருடைய சொத்து மதிப்பு 10-100 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். 10 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். அப்ப இந்த சம்பாதிக்கிற தனஸ்தானத்திலே வந்து தனக்காரகன் நல்ல நிலையில் இருந்து, தனக்காரகனும் நல்ல நிலையில் இருந்து, அதுக்கடுத்தாப்புல தனஸ்தானத்திலும் கிரகங்கள் இருந்தால் 10க்குடையவன் 9க்குடையவன் இருந்து விட்டால் அவர் சிறப்பான தனம். அது லக்னாதிபதி சேர்ந்துட்டார். அப்ப நீங்க என்ன எடுக்கணும்னா உடனே இருக்க லக்னாதிபதி 1க்குடையவன் சேர்ந்தாரு, அப்புறம் 2க்குடையவர் சேர்ந்தாரு, 9க்குடையவர் சேர்ந்தாரு, 10க்குடையவர் சேர்ந்தாரு, 11க்குடையவர், 12க்குடையவர். இப்ப இந்த தனஸ்தானத்துக்கு இத்தனை ஏற்பட்டு இதுல வந்து 12க்குடையவர் மட்டும்தான் இங்க பாதகம். ஆக மீதி 4 ஸ்தானங்கள் சிறப்பாக இருக்கிற காரணம் தான் அவருக்கு வாழ்க்கையிலே சிறப்பான தனம் கிடைச்சது. அவர் வாங்குற சம்பளம் 1.5 லட்சம், வீட்டுக்கு தானா வந்து கொட்டுறது மாசம் 10 லட்சம். நீங்களே புரிந்து கொள்ளுங்க. அடுத்தாப்புல இன்னொரு ஜாதகம் பாருங்க. மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு லக்கணத்திலே சூரியன், 2ல் சுக்கிரன். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க, 2ஆம் இடத்தை நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் 2ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது 2ஆம் இடத்தை பார்த்தாலோ சிறப்பான தனம் அமையும். இவருக்கு 3 8க்குடையவர் 2ஆம் இடத்துல இருந்தாலும் 2க்குடையவர் வந்து நல்ல 2க்குடையவன் குருவோடு கூடி லக்னாதிபதியோடு கூடி இருந்துட்டால அவருக்கும் சிறப்பான தனங்கள். இப்படி ஒவ்வொரு ஜாதகத்தையும் நாம் வந்து பார்க்கும்போது இந்த கிரக சேர்க்கை 2ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதி இவங்களோட யார் யார் சேர்றாங்களோ அவங்களுக்குரிய தளம் கிடைக்கிறாங்க. இன்னொரு நண்பருடைய ஜாதகம் கிடைச்சது. அமெரிக்காவிலே மிகவும் புகழ் பெற்றவர். அவர் சிம்ம லக்கணம்.
அமெரிக்காவில் நம்மலாம் வந்து கோடிங்கிறது இங்கே சாதாரணம், நம்ம பக்கம் ஏதோ பெருசாக நம்ம நினைப்போம். அமெரிக்காவில் கோடிங்கிறது சாதாரணம். அங்கே வேலை செய்கிற இன்ஜினியரிங் வேலை செய்கிறதெல்லாம் சம்பளம் கேட்டால் 1 கோடி 1.5 கோடி 2 கோடி 3 கோடின்னு தான் வருஷ சம்பளம். இவரெல்லாம் பார்த்துலாம் எத்தனை கோடி, நான் சொன்னது மாதிரியே தாவில் வந்து 100 தாவுக்கு மேலே அவருக்கு தாண்டிடுச்சு. இப்போ இந்த சிம்ம லக்கணத்திற்கு 2 கூடியவர் யாருங்க? புதன். புதன் லக்னாதிபதி சேர்ந்து 10ல் 2 11 கூடியவன் 2 கூடியவர் 11 கூடியவன் புதன் சேர்ந்து 10ல் தொழில்துறையிலே சிறப்பான பலன். மாத சம்பளமே கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா இருக்கும். கடைசியாக ஒரு குமாரசாமியத்திலிருந்து ஒரு பாடல் சொல்லி, நல்ல அழகான பாடல், 3 பாடல் இருக்கேன், இருந்தாலும் நேரம் நெருங்கிருச்சு. அவமிலர் கேந்திரத்திலும் மற்றோர் உபஜயமாகிலும், பாருங்க, அவமிலர் கேந்திரத்திலும் மற்றோர் உபஜயமாகிலும் பொன் ஒன்றுதிக்க 2ல் உச்சனுமாக. இப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகமாக இருந்தாலும் அவமிலர் என்று சொல்லக்கூடியவர்கள் சுபக்கிரகங்கள், இவங்க கேந்திரத்தில் இருக்கணும். இந்த பாப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து உபஜய ஸ்தானத்தில் இருக்கணும். அதனால தான் சொன்னார், அவமிலர் கேந்திரத்திலும் பாவர் உபஜயமாகிலும் மேடக்கோன் ஒன்றிலும் செவ்வாய் ஒன்றில் இருந்து அதுக்கு பக்கத்தில் வந்து 2ல் ஒரு உச்ச கிரகம் இருந்தால் இவன் சிறப்பான தனம் சேர்ப்பான். அதுக்கடுத்தாப்புல சொன்னார், நவம் உதயம் பவம் தன்னில் பல பேர் உலாவிடும். நவம்னா 9ஆம் இடம், பவம்னா 11ஆம் இடம். இங்கே பல பேர் இருக்கணுங்கிறாரு. அடுத்து சொன்னார், 2வது ஆசான் நவமுறை. ஆசான்னா யாருங்க? குரு. ஆசான் 1, ஆசான் நவமுறை 9ல் இருக்க, பொன் ஒன்றுதிக்க அல்லது பொன் என்கின்ற குரு வந்து 1ஆம் ஸ்தானத்தில் லக்னத்தில் இருக்க, தாய்தனில் கவியும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கணும். இப்போ என்ன சொல்றாரு? 9ஆம் இடத்துல குரு இருந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும், அல்லது லக்னத்திலே வந்து குரு இருந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் சிறப்பான தனயோகன் சொல்றார். அடுத்த சொன்னார், பத்தினில் சேயும் தவணனும் கூடி நிற்க. தவணன்னா சூரியன், 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் கூடி இருக்கணும். 4 கேந்திரங்களில் சுபகிரகம் இருக்க. அடுத்த கருத்து சொன்னார், இந்த 10ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் கூடி இருக்கிறது மிகப்பெரிய யோகம் தானுங்க. ஆனால் இது ஒரு விபத்தை கொடுத்துவிடும். அதுக்குன்னு தனி இது இருக்கு, அப்போ சொல்லிக்கிறோம். ஆனால் குரு பார்வை இருந்தால் மட்டுமே மிக சிறந்த தனத்தை கொடுக்கும். 10ஆம் இடத்திலே யாருங்க? சூரியனும் செவ்வாயும் இருந்து குரு பார்வை இருந்தால் மட்டுமே சிறப்பான தனயோகம். இல்லாட்டி அவன் ஏதாவது ஒரு விபத்தை சந்திப்பார். அடுத்தாப்புல 4 கேந்திரங்களில் கிரகம் இருப்பேன். சில பேர் சொல்லுவாங்க 4 கேந்திரங்களில் சுபர் இருப்பேன், 4 கேந்திரத்தில் சுபர் வராது. அதனால தான் கேந்திரங்களில் கிரகம் இருப்பேன் இவர் அடிச்சுக்கிட்டாரு. நவம் உதயம் பவன் தன்னில் பல பேர் உலாவினும் அந்நிலைக்குடையோர் நவம் உதயத்தில் இருந்திட்டாலும் சொல்லிட்டு அடுத்த சொன்னாரு, மகரத்து உச்ச வேண்டும். மகரத்தில் உச்சம் பெறக்கூடிய கரகம் யாருங்க? செவ்வாய்.
மகரத்து உச்ச வேண்டும் விற்கோணும். விற்கோணும்னா யாருங்க? குரு. மகரத்து விச்ச வேண்டும் ஒரு விற்கோணும் கூடி கயல் மலையில் இருந்திட்டாலும் எப்பொழுதும் தனவான் இவன் என்று ஊரறிய பேசுமேனா. அதாவது மீன லக்னமாக இருந்து குருவும் செவ்வாயும் இருந்துட்டாலும் அல்லது மேச லக்னமாக இருந்துட்டு அங்கே செவ்வாயும் குருவும் இருந்துட்டு பார்த்தாலும் இவர்கள் மிக யோகத்தை கொடுக்கும். சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன கொஞ்சம் முரளி வரல ஒரு பேச்சு பேசிக்குவோம். உள்ளத்திற்கு ஒன்பான் இசையும் கேந்திரமுற்று எதிர்க்கல்னார். உள்ளத்திற்கு ஒன்பான்னா நீங்க எடுத்த உடனே வேற அதெல்லாம் நீங்க பார்த்துட முடியாது. என்கிட்ட ஒருத்தர் நண்பர் வந்தாரு, நீங்க இவ்வளவுலாம் கஷ்டப்பட வேண்டாம், உங்களை ஈஸியா ஜோசியம் சொல்லிட்டாரு. இவனையா சொல்லியானா, ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் மேல் போகும்போது ஒரு பலனை ஏற்படுத்தும், நன்மையான பலனை தீமையான ஏற்படுத்தினாரு. சரி பரவாயில்ல, அது ரயிலில் போனாலும் சரி, விமானத்தில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி சொல்லியான. நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேட்டுக்கேன்னாரு. அதாவது ராகு நிலையான ராசி கட்டத்தில் இருக்கிற ராகு மேலே தற்கால சந்திரன் கோச்சார சந்திரன் செல்லுகின்ற பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும்னாரு. பரவாயில்ல, நீ சொல்லி வச்சிருக்கிற இந்த அருமையான விதியை தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதுகிற மாதிரி நான் எழுதி வச்சுக்கிறேன். ஒரு நண்பரை கேட்டேன், ஐயா என்னன்னு. அவர் சொன்னார் அனுச நட்சத்திரம் என்னாரு. இல்லை அனுசர உனக்கு ராகு எங்கே இருக்குன்னு கேட்டேன். அவர் விருச்சிகத்தில் இருக்குன்னாரு. விருச்சிகத்தில் சந்திரன் என் உள்ள போகும்போது ஏதாவது நீ சோதனைக்கு உட்பட்டியான்னு கேட்டேன். அருமையாக அன்னைக்கு தான் வருமானம்னாரு. அந்த ஆள்கிட்ட ஃபோன் பண்ணேன், நீ சொல்லி விட்ற ஜோசி எங்கேயா பழிக்கலை, எனக்கு பழிக்கலையான்னு பரவாயில்ல, நான் ஒருத்தன்ட்ட சொல்லி அங்கேயும் பழிக்கலையான்னு. அவரு அங்கே விருச்சிகத்தில் அவர் ராகு ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு, அதனால தான் அங்கே வேலை செய்யலைன்னாரு. அப்போ கேது நீசம் பெற்றிருக்குல்ல, அதில் போனால் என்னையா செய்யுன்னு பாருன்னாரு. இப்போ சந்திரன் அங்கே தான் இருக்கு. ஒருவேளை அங்கே வேலை செஞ்சுச்சோன்னு நமக்கு தெரியல. எப்போதும் இந்த சங்கத்துக்கு 10 மணிக்கே வர்ற ஆள் இன்னும் 11 மணிக்கு வரல. ஒருவேளை இந்த கேது தான் வேலை செஞ்சிருச்சு, இந்த சந்திரன் வேலை செஞ்சிருச்சான் அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டேன். இப்படி சில ஜோசியர் இருக்காங்க. இன்னும் சொன்னாங்க, சரி பிடிச்சிடலாமா. இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்கத்தாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த